இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இந்த நேரம் அம்மாவை கூப்பிட்டாங்கன்னா வசமா மாட்டிப்போமே. சிபி, நீ ஆரத்தி எடு. ஜானு, நான் எதுக்கு? யார் வேணும்னாலும் ஆரத்தி எடுக்கலாம். இருக்கட்டும் ஜானு, தமிழ பண்ண சொல்லுங்க. தமிழும் பண்ணுவா. தமிழ், நீ பண்ணு. ஜனாமா, நான் பண்ணு தமிழ். இங்க பூஜை நடந்துட்டு இருக்கு. அவங்க கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்கள நான் வீட்டு வேலை செய்ய சொன்னா? இல்ல ஜனாமா, அது ஏதோ முக்கியமான வேலைன்னு போனாங்க. பார்த்துட்டு ஏதோ வந்துருவாங்க ஜனாமா. போய் அழைச்சிட்டு வா. அவங்கள வந்து ஆரத்தி காட்ட சொல்லு. என்னத்த இது புது பழக்கம்? என்ன வழக்கமா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தானே ஆரத்தி எடுப்போம். அதுதானே முறை. ஆமாம்மா, இப்ப தமிழ் எடுக்க சொன்னீங்க, பரவாயில்ல. இப்போ அவங்க அம்மாவையும் கூப்பிட்டா இது நம்ம குடும்பத்துல நடக்கிற ஃபங்க்ஷன் அத்த. மூணாவது மனுஷங்களை இதுல இன்வால்வ் பண்றது எனக்கு சரியா படல. ஓ, நீ யார மூணாவது மனுஷங்கன்னு சொல்ற? தமிழ் அம்மாவை தான். மீனா, நீ அவங்கள சொல்றது என்ன சொல்ற மாதிரி இருக்கு. அத்தை, தமிழ், நீ போய் கூட்டிட்டு வா. யாரு என்ன சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். நீ போய் கூட்டிட்டு வா. இல்ல சிபி சார். என்ன தமிழ்? கொஞ்சம் வாங்கல. இவ சொன்ன மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு போலயே. ஒரு நிமிஷம், நான் கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்களா? தமிழ், முதல்ல உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். நான் கூப்பிட்டா நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? நீ கூப்பிட்டா கண்டிப்பா வருவேன். நீ கூப்பிட்டா நடு கடல்ல கூட வருவான். டேய், உண்மை அதான மாப்பிள்ள. சரி பாப்போ, நடக்கட்டும். மொத்தமா அம்மாவை மறைஞ்சிக்க சொல்லிட்டு அசினா ஆண்டியை கூட்டிட்டு வாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். இவங்களும் என் சொந்தம் தான். அப்படியா? இவங்களையும் ஆரத்தி எடுக்க சொல்லுங்க. இந்தாங்கம்மா, ஆரத்தி எடுங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. என்னம்மா கீழே வச்சுட்டேல்? ஆரத்தியை காட்டுங்க. ஆரத்தி காட்ட சொன்னீங்க, நான் காட்டிட்டேன். ஆரத்தின்னா சுத்தணும்மா. என்ன இது? இவங்க இதுக்கு முன்னாடி பூஜையே பண்ணாத மாதிரி தெரியுது. தமிழ், ஜனாமா, உள்ள போய் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வாமா. எங்க ஜனாமா நகை இருக்கு? மீனா, உன்கிட்ட தானே கொடுத்த? உங்க பீரோல தான் அத்தை வச்சேன். தமிழ், போய் எடுத்துட்டு வா. வர்ஷினி, வெண்பா, நீங்களும் கூட போங்க. சரி ஜனாமா, வா. மாதிரி ஏழை மக்களுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க தான், அது எங்களுக்கு பெரிய உதவி. ஆனா இந்த மாதிரி நகையெல்லாம் நாங்க உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. கொடுக்கறத நீங்க ஒரிஜினலா கொடுத்தா நல்லா இருக்கும். சும்மா விளம்பரத்துக்காக கவரிங்கா கொடுக்குறீங்க. யோ, என்னையா பேச்சு பேசுற? ஜனமா யாருன்னு தெரியுமா?
அவங்களோட வசதி என்ன, அவங்க செல்வாக்கு என்ன, அவங்க இந்த மாதிரி சீப்பாலாம் நடந்துக்க மாட்டாங்கய்யா. கணேசா, இல்லத்த அவங்க அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுல்ல, அதை தீர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த நகையை கொடுங்க. எல்லா நகையுமே செக் பண்ணிட்டமா. எல்லாமே 22 கேரட் பியூர் தங்கம். நகை கடப்பேர் இருக்கு இதுல. இது சுத்தமான தங்கம் தான். சார், என்ன பாக்குறீங்க? நகை எப்படி மாறுச்சுன்னா, உங்கள மாதிரி ஒரு ஆள் வீட்ல இருக்கும்போது வீட்ல ஏதாவது வைக்க முடியுமா சார்? நீங்க ஜனாமா ரூமுக்கு போய் நகையை மாத்தி வைக்க முடியும்னா, அதே நகைய உங்க ரூம்ல இருந்து மாத்தி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? ஏய் சொல்லுங்க சார். ஏய் என்ன ரொம்ப பேசுற? சார், சத்தம் போடாதீங்க சார். அப்புறம் ஏன்னு கேட்பாங்க, அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். தெளிவான பதில சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் ஜனாமா கிட்ட சொன்னேன்னு வைங்க, இந்த ஃபங்க்ஷனோட உங்க கதையும் முடிஞ்சிரும். சைலண்டா சிரிச்சுக்கிட்டே பேசுங்க பாப்போம். என்ன தமிழ்? ஒண்ணு இல்ல ஜனமா, சும்மா சார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சைலண்டா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க சார். நான் இருக்கிற வரைக்கும் ஜனமாவை உங்களால தலகுனிய வைக்கவே முடியாது. கெட்டிமலம் மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா. நிறுத்துங்க.